அம்மா, இனி அரிசி சர்க்கரைன்னு ரேஷன் பொருட்களுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். கடையே உங்களை தேடி வரும். சாலையில் இறங்கி வீடுகளுக்கு சென்று தானே திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர். உறவோ யாரென நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தான் சரிதம் ஆழமாய் காலங்கள் போனாலும் பேசும். அது யாரென்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அவன் வீரத்தை தந்தாலே தாரம் என்றே நிலவிங்கே வீதி விளக்கென்றாலும் இலைகள் கேட்காமல் தினமொழி வீசும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் வந்து நீ முதியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் ரேஷன் பொருட்கள் நேரடியா சென்று சேரும் வகையில தமிழக அரசுடைய தாயுமானவர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. கூட்டுறவுத்துறை சார்பா செயல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தின் மூலமா தள்ளாத வயதிலையும் முடியாத நேரத்திலையும் ரேஷன் கடையை நோக்கி முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் செல்ல வேண்டாம், அவங்களுடைய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரேஷன் பொருட்கள் அந்த பயனாளர்களுடைய வீட்டுக்கே போகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே துவங்கி வச்சிருக்காங்க. வடசென்னை தண்டையார்பேட்டையில இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில தாயுமானவர் திட்டத்தின் மூலமா பயனடையக்கூடிய பயனாளர்களின் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை தன் கைகளாலேயே வழங்கவும் செய்திருக்காங்க. திட்டம் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன், ஜிடி ஹாலிடேஸ்.